வந்து நிறைய இப்போ காஷ்மீர் விஷயத்தெல்லாம் பேசினாங்க. இந்த 10 வருஷம் இவங்க சர்வாதிகார ஆட்சி நடத்தும் போது எந்தெந்த எதிர்கட்சிகள்லாம் அதுக்கு ஸ்டாண்ட் அப் பண்ணலையோ அவங்க எல்லாம் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இதை கடந்து ஒரு டேஞ்சரஸ் மெசேஜை 3 தொகுதிகளில் நான் இன்டர்பிரேட் பண்றேன். ஒன்று, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து டெரர் சார்ஜஸ்ல அக்யூஸ் பண்ணி ஜெயிலில் இருக்கிறவர் ஜெயிக்கிறாரு. யாரை எதிர்த்து ஜெயிக்கிறாருன்னா உமர் அப்துல்லா எதிர்த்து ஜெயிக்கிறார். அங்க இருக்கக்கூடிய மெஹபூபா முஃப்தி தோக்குறாங்க. ஏன்னா ஆர்டிகிள் 370 வருவதற்கு உமர் அப்துல்லாவும் மெஹபூபா முஃப்தியும் கிட்டத்தட்ட ஒரு காரணம். ஏன்னா அங்க ஒழுங்கான மேண்டேட் வராதப்போ 2 பேரையும் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்க சொன்னாங்க, அவங்க அமைக்கல. அடுத்தது பஞ்சாப்ல பாருங்க, அம்ரித்பால் சிங் செடிஷன் சார்ஜஸ் போட்டு வகுப்புவாத வழக்குகள்ல கைது செய்யப்பட்டிருக்கிறவர் அசாம் ஜெயில உட்கார்ந்து ஜெயிக்கிறாரு. பீன் சிங் உடைய மகன் இந்திரா காந்தியுடைய கொலையில சம்பந்தப்பட்டிருக்கிறவர் பீன் சிங் உடைய பியான் சிங் உடைய மகன் அவர் ஜெயிக்கிறாரு. அப்ப இந்த 10 வருஷ சர்வாதிகார ஆட்சி வந்து இந்தியாவுடைய ஜனநாயகத்தை கொஞ்சம் கேள்விக்குறியாக்கி இருக்கு. அதனால இந்த கூட்டணி ஆட்சி அந்த ஜனநாயகத்தின் மீது மீண்டும் நம்பிக்கை கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. நிறைய கருத்து உங்களுக்கு. அதாவது மோடி அவர்கள் உற்சாகமாக இருந்தார், என்னெல்லாம் செய்திருப்பாருன்னு நம்ம பார்ப்போம். உற்சாகம் இழந்து காணப்படுகிறார், இதுதான் யதார்த்தம். ஏன்னா காலையில் இன்னைக்கு ஒரு செடி நட்டுறார் ஒரு இடத்துல, அதே உடை. அப்புறம் மதியம் போய் பிரசிடண்ட்டை பார்த்து ராஜினாமா லெட்டர் கொடுக்குறாரு, அதுக்கு அதே உடை. மாலையில் இப்போ வந்து அவங்க என்டிஏ மீட்டிங், அதே உடை. வழக்கமாக உற்சாகமாக இருந்தால் குறைஞ்சது அது உடை நல்ல விஷயம், மாற்றிக்கொண்டே இருப்பது உற்சாகத்தை கொடுப்பது தான். ஆனால் உற்சாகம் இழந்து காணப்படுவது இது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பார்த்த மாதிரி மாட்டிட்டு முழிக்கிறார். ஆனால் இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி சார் ஆட்சி அவர் தான் சார் அமைக்க போறாரு. 3வது முறை பிரதமர் ஆகிறார் சார். ஹிஸ்டரியில் 3வது முறையாக தொடர்ச்சியான வெற்றி அப்படிங்கிறதுலாம் இருக்கும்போது அவருக்கு ஏன் நீங்க வந்து சோகங்கிறீங்க, வருத்தம்ன்றீங்க? இந்த வெற்றி சாதாரண வெற்றி அல்ல. இடி கொடுத்த வெற்றி, ஐடி கொடுத்த வெற்றி, ஜுடிஷியரி கையில் வச்சுட்டு சாதாரண சீமானுங்க, தமிழ்நாட்டில் ஒரு சீமானுக்கு சின்னம் சாதாரண சீமானு சொல்ல முடியாது. அவர் ஒரு கட்சி நடத்துறாரு. நான் தப்பா சொல்ல, மாநில அளவில் கட்சி நடத்துறாரு, இந்திய அளவில் சொல்றீங்க. பாஜகவை ஒப்பிடும் போது சீமான் சாதாரணமானவர். அவர் இன்னைக்கு வந்து அங்கீகாரம், நீங்க சொல்ற மீனிங் வேற, அதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். அவருடைய சின்னத்தை கூட பறித்து நீங்க வேற சின்னம் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கு. அதனால காங்கிரஸ் கட்சி பணத்தை முடக்க வேண்டியது, 2 சீமுத்திக்கு உள்ள போட வேண்டியது, எல்லா வகையிலும் எல்லாருக்கும் அந்த மாநிலத்தில் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் சூர்யா. கைது செய்யப்பட்ட டெல்லியில இதுக்கு மட்டும் அப்ப தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி என்ன கைது பண்ணது வந்து தவறுன்ற மேண்டேட்டா இது எடுத்துக்க முடியுமா? கம்ப்ளைண்ட்ல தான் கைது பண்ணோம். லாஜிக்கலா கைது பண்ணது சரி அப்படினா பாயிண்ட் அதில டைவர்ட் பண்றாங்க. ஒரு விஷயம்.